ராம என்ற 2 எழுத்து பண்ணக்கூடிய ஜாலம், வித்தை, மாயம் வேற எதுலையுமே கிடையாது. இந்திரனுடைய அம்சம் வாலி, இந்திரனே வாலி அல்ல. சுக்ரீவன் என்பவன் சூரியனுடைய அம்சம், சூரியனே சுக்ரீவன் கிடையாது. அதுபோல வாயுவனுடைய அம்சம், வாயு புத்திரனான அனுமான், வாயுவே கிடையாது. இந்த ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ, ராமனுடைய பெருமை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான். இது கலியுக உண்மை. ஒரு குரங்கு வாழுதானு சொல்லிட்டு பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி, 1000 யானை பலம் கொண்டவன் பீமன். வாழை அப்படி தூக்கி கடாசலான்ட்டு போய் வால் மேலே கை வச்சா வாழை அசைக்கவே முடியல பீமனான். திரேதா யுகத்தில் ராமநாமம் சொல்லி கொண்டிருந்த ஆஞ்சநேயர் துவாபர யுகம் போய் இப்போ கலியுகம் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையிலும் இது போன்ற எங்கெங்கெல்லாம் ராமனுடைய நாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து கேட்பதாக ஐதீகம். ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு மனை போட்டு வைப்பாங்க அந்த காலத்திலலாம். ராமரை பற்றி உபன்யாசம் நடக்கும்போது அந்த ராமன்ற பேர் காதில் விழுந்த உடனே நம்ம சொல்கிறோம்ல, இன்பத்தேன் வந்து பாயுது காதினில் நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயருக்கும் அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. இருந்தாலும் சந்தோஷம். அப்படி கண்ணை திறந்து பார்க்குற, யார் என் ராமனா? ஆமாம். உடனே எழுந்து குடுகுடுன்னு ஓடியாடுறாரு. கருடாழ்வார் கூட கிருஷ்ணர் நடத்தி கேட்டுறாரு. உடனே ரொம்ப சந்தோஷம், திருவடியை தொட்டு வணங்கி கண்ணில் தாரையாக கண்ணீர் விடுறார் ஆஞ்சநேயர். ஏன்னா அந்த 2 எழுத்து ராமன் கேட்டாலே அவர் மைண்டிலேருந்து எல்லாமே மாறி போகுது. சிடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயில் என் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகந்தேனே. ஸ்ரீ நம்மாழ்வார் ஜீயர் திருவடியிலே சரணம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை அளித்து காப்பான். எல்லாம் வல்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை, எல்லாம் வல்ல சொல்லின் செல்வனான ஆஞ்சநேயனுடைய சரித்திரத்தை, ஆஞ்சநேயருடைய பக்தி பிரபாவத்தை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இன்றைய தினம் அனும ஜெயந்தியை முன்னிட்டு சொல்லின் செல்வன் அனுமான் என்ற தலைப்பிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த ஒரு நல்ல கைங்கரியத்திலே அடியேனோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேலூர் கனி கிரிஷ் சேனல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை தம்பி திரு ஹரிஹரன் ஆடிட்டர் அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும் இந்த நல்ல நேரத்திலே நன்றியை சொல்லி, அனுமனுடைய பிரபாவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நல்ல வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி சொல்லி, ஆன்மீக உள்ளங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி அனும ஜெயந்தியினுடைய இந்த சிறப்பு சொற்பொழிவிலே பேச தலைப்பிடுகிறேன். அனும ஜெயந்தி அப்படின்னும் பொழுது அனுமனுடைய பிறப்பு முதலான விஷயங்கள் மற்றும் அவர் வளர்ந்த பிறகு அவர் மேற்கொண்ட விஷயங்கள், ராமரை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்கள், விந்தைகள், இதையெல்லாம் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இதில் நம்ம 2 பிரிச்சுக்கலாம். முதல்ல ஆஞ்சநேயருடைய அனுமனுடைய இளமை பருவம் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே, அதுக்கு பிறகு ராம சந்திப்புக்கு பிறகு அவருடைய பயணத்தில் இருக்கக்கூடிய மற்ற உங்களுக்கு தெரிந்த, எனக்கு ஓரளவுக்கு தெரிந்த, இல்லை எனக்கு தெரியாத பல விஷயங்களும் பெரியவர்கள் சொல்ல கேட்டு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. ஆக முதலிலே அனுமனுடைய பிறப்பு, இளமை பருவத்தை கொஞ்சம் லைட்டாக பாதரலாம். இப்போ ஆஞ்சநேயர் பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது வானர வீரனான கேசரி என்பவனுக்கும் அஞ்சனாதேவி என்பவருக்கும் மகனாக பிறந்தவர் ஆஞ்சநேயர். இப்போ ஆஞ்சநேயருடைய இயற்பெயர் முதல்ல உங்களுக்கு கேள்வி கேட்டுறேன் நான். நம்முடைய ஆன்மீக உள்ளவங்களும் முதல்ல ஒரு கொஸ்டின், ஆஞ்சநேயருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. ஒருத்தர் அனுமன் சொல்லலாம், மாருதி சொல்லலாம், ஆஞ்சநேயன் சொல்லலாம், வாயு புத்திரன் சொல்லலாம். ஆனால் இவையெல்லாம் இயற்பெயரா அப்படின்னா இல்லை.
அவங்க அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும்ல, அப்பா அம்மா வச்ச பேர். அப்போ ஆஞ்சநேயருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுந்தரன் என்பதாகும். சுந்தரன்னா உங்களுக்கு தெரியும் அழகு என்று பொருள். அப்போ நம்ம யோசிப்போம், என்னடா வானரமாக இருக்குது, அது ஒரு குரங்கு குட்டியாக இருக்குது, பார்க்கறதுக்கே இப்படி இருக்குது தாவாங்கட்டையெல்லாம், இதை போய் அழகு அப்படின்றாங்களே. அப்படி கிடையாது. அழகு என்பது அகத்தில் இருப்பது, அதாவது நம்ம மேலே நம்முடைய உடலை பார்த்து வருவது அழகல்ல. உள்ளத்தில் ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய பக்தி, ஞானம், வைராக்கியம், தேஜஸ், இன்னும் நிறைய சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் பற்றி. பலவிதமான குணங்கள் சொல்கிறாங்க ஆஞ்சநேயருக்கு. இதிலெல்லாம் அவர் டாப் மோஸ்டில் இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அவர் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பு பணிவு. இந்த பணிவு அவர் எவ்வளோ தூரம் உயர்த்துது பாருங்கள், நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆக ஆஞ்சநேயருக்கு அவங்க பெற்றோர் வைத்த பெயர் சுந்தரன் என்பதாகும். சின்ன வயசுலேயே நம்ம ஆஞ்சநேயர் ரொம்ப துருதுருன்னு இருப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டி, சீராட்டி, தாளாட்டி அருமையாக வளர்க்குறாங்க. இப்படி வளர்ந்து வருகின்ற நேரத்தில் குழந்தைக்கு ஒரு நாள் பசி எடுக்குது. அவங்க அம்மா நல்ல தொட்டில் கட்டி அழகாக தாளாட்டு பாடி தூங்க வச்சுட்டு போகிறாங்க. குழந்தை எழுந்துக்குது, பசியில் கத்துது. அப்போ அம்மா என்னப்பா அப்படின்னா பசிக்குதுன்னு குழந்தை சொல்கிறான். உடனே பசிச்சா அம்மா பால் கொடுக்குறா இல்லை உணவு கொடுக்குறா. அதையும் தாண்டி அம்மா இல்லாதப்போ பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ண? அந்த குழந்தை அப்பயே கொஸ்டின் கேட்குது. நம்ம தான் தலைப்பு சொல்லின்னு செல்வன் கொடுத்துருக்குமே, அறிவில் சிறந்தவர் ஆஞ்சநேயர். அப்போ அந்த அம்மா விளையாட்டை என்ன சொல்லுது, மேலே இருந்து எது தொங்கிட்டு இருக்கோ அதுதான்ப்பா பழம், அதை நீ பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆட்டி விட்டுட்டு போயிடுது. ஒரு சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இவர் இதே மாதிரி அழ ஆரம்பித்து பசின்றதை இவரே புரிந்து கொண்டு மேலே பார்க்குறார். மேலே பார்த்தா சூரியன் தெரியறான். உடனே இதை தான் நம்ம பிடிச்சு சாப்பிட்ணும், இதை தான் பிடிச்சு நம்ம விழுங்கணும்னு நினைத்து கொண்டு ஆஞ்சநேயர் கீழே இருந்து கிளம்புறார். அப்படி கிளம்பும் பொழுது மேலே சூரியனை நெருங்குறார். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னா, ராகு போய் சூரியனை விழுங்குகின்ற அந்த ஒரு நேரத்தை தான் நம்ம சூரிய கிரகணம்னு சொல்கிறோம். நம்ம பெரியவங்க சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். இப்போ ராகுவும் சூரியனை நோக்கி வந்துட்டுருக்கார், சூரியனை விழுங்க. இங்கிருந்து ஆஞ்சநேயர் ஸ்பீடாக போகிறார் சூரியனை பிடிக்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கிட்ட வராங்க. இப்போ ராகு பார்க்குறாரு, என்னடா இது, நம்மளும் வரோம் சூரியனை பிடிக்க, இது ஏதோ ஒரு குரங்கும் வருது சூரியனை பிடிக்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், ராகு திரும்புகிறார். உடனே இவர் ராகு ஒரு போடுறார். யாரு? நம்ம ஆஞ்சநேயர். உடனே ராகு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்திரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார். சாமி, இன்னைக்கு காலையில் பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கு, சூரிய கிரகணம் போட்டிருக்கு. நான் என் டியூட்டியை செய்யலான்ட்டு இங்கேருந்து கிளம்பி சூரிய பகவானை போய் பிடிக்கலான்ட்டு போகிறேன். அப்போ இந்த குரங்கு குட்டி ஒன்று வந்துருக்கு, இது என்ன வேற அடிக்குது சாமின்றாரு ராகு இந்திரன் கிட்ட. உடனே இந்திரன் பார்த்தான், என்னடா இது, யார் இதுன்னு இந்திரனுக்கும் தெரியல, புரியல. உடனே தன்னுடைய வஜ்ராயுதத்தால் இந்திரன் என்ன செய்கிறான், சுந்தரன் என்ற அந்த ஆஞ்சநேயருடைய தாவாங்கட்டையிலேயே வஜ்ராயுதத்தில் ஒரு போடுறாரு. அப்போ தான் அந்த மான், அணுன்னா வீங்கின்னு அர்த்தம், அந்த ஒரு மேலே எழும்புது இல்லைங்களா, அதனால் அனுமான் என்ற பேர் அப்போ தான் வருது. மாருதம்னாலும் காற்று, மாருதி காற்றின் மைந்தன், சரிங்களா? ரைட். இப்போ இந்த வஜ்ராயுதத்தால் இந்திரன் தாக்கிட்ட பிறகு அந்த குழந்தை பொத்துன்னு கீழே விழுந்துடுது, பூமியில் போய் விழுந்துடுது, மூர்ச்சையாயிடுது குழந்தை ஆஞ்சநேயன். இப்போ ஆஞ்சநேயர் கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் மகனாக பிறந்தவர்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாரும் தேவர்கள் ஒரு அம்சமாக பூமியிலே பிறக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் எடுக்கிறார், எல்லாமல்ல மகாலட்சுமி சீதா பிராட்டியாக வராங்க. இப்படி எல்லாரும் ஒரு கேரக்டராக இங்கே வராங்க. அதுபோல் இந்திரன் பார்த்தீங்கன்னா வாலியாக வரான், சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனாக வரான். அந்த மாதிரி வாயு புத்திரனாக அனுமன் வரார். இப்போ ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் சொல்கிறோமே, அது எப்படி? வாயுவே ஆஞ்சநேயராக பிறந்திருக்காரா? இந்திரனே வாலியாக பிறந்திருக்காரா? சூரியனே சுக்ரீவனாக பிறந்திருக்காடா அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அப்படி கிடையாதுங்க. இது அவர்களுடைய அம்சம். அவர்களே பிறக்கலை, அவர்களுடைய அம்சமாக பிறந்திருக்கிறார்கள். அப்படி வாயுவனுடைய அம்சமாக, வாயு புத்திரனாக இங்கே பிறந்திருக்கிறார். யாரு? ஆஞ்சநேயர். இப்போ இந்திரன் வஜ்ராயுதால அடித்த உடனே பூமியில் விழுந்தான் இல்லையா ஆஞ்சநேயர்.
அது வாயுவுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு வரார். வந்து பார்த்து தன்னுடைய மகனை எடுத்து மடியில் வச்சுக்கிறார். குழந்தைய அசை பார்த்தா அசையலை. உடனே கோபம் வந்துடுது வாயு பகவானுக்கு இந்திரன் மேலே. இப்படி என் குழந்தைய அடிச்சல்ல, இந்த உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கிறோம் பாரு. என்ன பண்ணார், இப்போ நம்ம மூச்சு பிடிச்சிக்கிறோன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் அப்படி மூச்சை பிடிச்சிட்டு உக்காடுறோன்னா நமக்கு மட்டும்தான் அந்த பிராணவாயு உள்ளே போகாது. இப்போ வாயு பகவான் மூச்சை பிடிச்சி உக்காந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அகில உலகமே பிராணவாயு கிடைக்காம பொத்து பொத்துன்னு விழ வேண்டியது தான். ஒரு குகைக்குள்ளே போகிறார் வாயு பகவான் ஆஞ்சநேயர் எடுத்துட்டு. அந்த குகையில் போய் உக்காடுறார். உக்காந்துட்டு மூச்சை இழுத்து பிடிச்சுன்றார். உடனே என்ன ஆகுது, உலகமே அப்படியே ஸ்தம்பிக்குது. எல்லாரும் சேர்ந்து போய் பிரம்மதேவன் கிட்ட முறையிடுறாங்க. சுவாமி இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லா கதையும் சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், இந்திரன் பண்ண தப்புக்கு எல்லாரும் சேர்ந்து அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் தேவர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. யார் முன்னாடி, வாயு முன்னாடி லைனாக கியூ கட்டி நிற்கிறாங்க. அப்போ எல்லாரும், எப்பா வாயு பகவானே தப்பாக நினச்சிக்காத, உங்கள் தான் தெரியாது, திடீர்னு வந்து இது சூரிய பகவான் கிட்ட வம்பு பண்ணவும் நாங்கள் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டோம், தயவு செய்து பொறுத்து கொள்ளணும் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. வாயு பகவானும் மன்னிச்சு விட்டுறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த அனுமானுக்கு வரம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் என்ன பண்ணா, வஜ்ராயுதத்தால் அடித்தான். அதனால் இந்திரன் இனிமேல் என் வஜ்ராயுதமே வந்து அனுமனை அடித்தால் கூட, ஏதோ ஒரு போர் பின்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருதுன்னு வச்சுங்க, அந்த மாதிரி நேரங்களில் என் வஜ்ராயுதத்தில் அடித்தா கூட அப்படி மலரால் பூவால் தடவனா மாதிரி தான் இருக்கும், ஆஞ்சநேயருக்கு எந்த வழியும் இருக்காது அப்படின்ட்டு இந்திரன் ஒரு வரம். அடுத்து சூரிய பகவான் வரார். அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய ஒளி எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, என்னுடைய சூரியனுடைய அந்த ஒளி எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு தெரியும் உங்களுக்கு. என்னுடைய ஒளியில் 100ல் 1 பங்கு நான் எனக்கு அனுமனுக்கு கொடுத்துட்றேன், 100ல் 1 பங்கு நான் அனுமனுக்கு கொடுத்துட்றேன்றாரு சூரிய பகவான். அதுலேருந்து அப்படியே தேஜஸ் ஆயிடுறார் அனுமன். அது மட்டும் இல்லாமல் அனுமனுக்கு சகல சாஸ்திரங்களையும் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறார் சூரியன். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சூரியன்கிட்டேருந்து சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார் அனுமன். இப்போ சூரியன் குரு, இவர் சீடர். அப்போ சூரியனுடைய சீடராக யார் மாறுறாருங்க, அனுமன். அவர் கொடுத்த வரம் அது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வருண பகவான் இருக்கார். வருண பகவான் தான் வரம் கொடுக்குறாரு அப்படின்னா அனுமனுக்கு, நிறைய பேர் சொல்லுவான்ல தண்ணியில் கண்டம் தண்ணியில் கண்டன்னு. தண்ணினால ஆபத்தே கிடையாது சார். யாருக்கு, ஆஞ்சநேயருக்கு. தண்ணினால இவருக்கு ஒரு கஷ்டம். அதனால தான் ஜம்பன்னு தாண்டுறாரு, கடலையே தாண்டி போகிறாரு இலங்கைக்கு, பார்க்குறோம் இல்லை. தண்ணினால இவருக்கு ஆபத்து கிடையாது. அப்புறம் யமதர்மராஜா வரார். யமதர்மராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு வரம் கொடுக்குறேன் இவனுக்கு, இவர் வந்து திடகாத்திரமான உடலோடு வலிமையாக இருப்பார் அப்படின்னா ஆரோக்கியத்தோடு இருப்பார், எந்த கஷ்டமும் வராது அனுமனுக்கு. நம்ம எங்கன்னா ராமாயணத்தில் படிச்சிருப்போம், அனுமனுக்கு எங்கன்னா ஈஸ்னோஃபிலியா, கோல்டு, டைஃபாய்டு, ஜுரம் எதனா கேள்விப்பட்டிருக்குமா? ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டுன்னு ஜம்முன்னு எப்போவும் திருமண் சாத்திட்டு ஜெயராம் 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 ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கார். அதனால் திடகாத்திரமாக ஆரோக்கியத்தை நான் அளிக்கிறேன் யமன் சொல்லிட்டான். கடைசியாக யாரை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க, பிரம்மா. பிரம்மா என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நானும் ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரம்மா தான் வந்து ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுக்குறார். அதனால் ஆஞ்சநேயனுக்கு அனுமனுக்கு மரணம் என்பதே கிடையாது, சிரஞ்சீவி பட்டம் பிரம்மா கொடுக்குறார். இப்படி இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்போ சின்ன வயசுலேயே குழந்தையாக இருக்கும்பொழுது இவ்வளோ வரங்கள் வாங்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. அதனால் இவ்வளவு வரங்களையும் சிறு வயதிலே பெற்றவர். இப்போ இதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஒவ்வொரு தேவர்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திரன் வாலியாகவும் சூரியன் சுக்ரீவனாகவும் இப்படி நம்ம கதை சொன்னோம் பாருங்க. அந்த மாதிரி லிஸ்ட்டு வரும்பொழுது எல்லாரும் ராவணனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பூமியில் அவதாரம் பண்ணுறாங்க. அப்படி இந்த ராமனுக்கு உதவ இங்கே ஆஞ்சநேயரை பயன்படுத்துகிறாங்க. ஆச்சுங்களா? இப்போ நம்ம அனுமனுடைய இளமை பருவம் இன்னும் நிறையா இருக்குது, சொல்லி டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, பேசினா பேசினே இருக்கலாம். இப்போ நம்ம ராமனோட கொஞ்சம் அனுமனை லிங்க் பண்ணி நம்ம கிஷ்கிந்தா காண்டத்திலேருந்து யுத்த காண்டவரில் அப்படியே போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அனுமனுடைய இயற்பெயர் சுந்தரன், அப்பா அம்மா வச்ச பேர் அதுதான். வஜ்ராயுதத்தால் இந்திரன் தாக்கியதனால் அனுமான் என்ற பெயர் வந்தது. மாருதி என்ற பெயரும் காற்று, மாருதம்னா காற்று, இதனால் வந்த பேர்.
இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இவருக்கு என்னென்ன வரங்கள் சின்ன வயசில் கிடைச்சிதுன்னு பார்த்தோம். இவர் சூரியனை போய் மடக்கினதை பார்த்தோம். இதற்கு பிறகு இவருக்கு கிடைத்த வரங்களை பார்த்தோம். இப்போ நேராக நம்ம கிஷ்கிந்தா காண்டத்துக்கு வந்துடுவோம். இப்போ கிஷ்கிந்தா காண்டத்தில் நமக்கு ராமாயண கதை அதெல்லாம் அப்படியே வந்துருங்க. ராமர் சீதா கல்யாணம் ஆகிட்டு அதற்கு பிறகு கிளம்பி இவங்க காட்டுக்கு கைகையை போக சொன்னதுனால காட்டுக்கு வந்து அங்கே சீதையை பிரிந்து வழியில் ஜடாயுவை சந்தித்து கமந்தனை சந்தித்து சபரியை சந்தித்து, அந்த கமந்தன் தான் சொல்கிறான் ராமருக்கு, ராமா இந்த மாதிரி ரிஷிமுக பர்வதம் என்ற மலைக்கு நீ போனால் அங்கே சுக்ரீவன் ஒரு ராஜா இருப்பான், நீ அவனை மீட் பண்ணு, அவன் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா இந்த பழமொழி கூட சொல்லுவாங்க, அந்த பழமொழி வேண்டாம், ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான்னா அதே கஷ்டம் இன்னும் ஒருத்தர் அனுபவிக்கிறான்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கோயின்சைட் ஆகும். ராமா நீயும் உன் மனைவியை பிரிந்திருக்கிறாய், சீதா பிராட்டிய, அவனும் அவன் மனைவியை பிரிந்திருக்கிறான். அவன் யாருன்னா அவன் வாலியினுடைய தம்பி. அந்த கதையெல்லாம் சொல்கிறார். இப்போ நீ போய் சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக சீதா பிராட்டியை தேட உனக்கு அவன் உதவி செய்வான். அதன் அடிப்படையில் ரிஷிமுக பர்வத மலைக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் ராமனும் லக்குவனும். இப்போ அந்த ரிஷிமுக பர்வத மலையில் சுக்ரீவன் இருக்கான். சுக்ரீவன் வாலியினுடைய தம்பி. அந்த வாலியை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணின்னு வாலிக்கும் மாயாவிக்கும் சண்டை நடக்குது. இவன் பாறையை வச்சு மூடிடுறான். வெளியே ரத்தம் வரத்தை பார்த்த உடனே இது தன் அண்ணன் தான் இறந்துட்டான்னு சொல்லி இவன் அரசாட்சியை போய் ஏற்றுக்கிறான். இவன் உட்காந்த நேரம் பார்த்து பாறையை பொழந்துட்டு வாலி வந்துட்டு தம்பியை ஓட ஓட விரட்டுறான். உலகம் முழுதும் சுத்திடுறான், எங்கே போனாலும் விடலை. இந்த ரிஷிமுக பர்வத மலைக்கு வந்தால் தான் வாலிக்கு பிரச்சனைன்னு சொல்லி மதங்க முனிவருடைய சாபம் இருப்பதனாலே வாலியால் அந்த ரிஷிமுக பர்வத மலைக்கு மட்டும் வர முடியல. அந்த இடத்துல வந்து சேஃபாக உக்காந்துங்கன்னா இவனுக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அனுமானிப்பு. யாருக்கு? சுக்ரீவனுக்கு அமைச்சராக இருந்து ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அனுமன். சரிங்களா? இப்போ வந்து இங்கே ரிஷிமுக பர்வதத்தை நோக்கி வராங்க ராமலக்குவர்கள். இதில் ராமலக்குவன் வர்றதை பார்த்துட்டான் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு எதை எடுத்தாலும் பயம் இல்லையா? வர்றவன் எங்கள் அண்ணன் வாலி அனுப்பிச்ச ஆளாக இருந்தா அப்படின்ற பயம். அதனால் உட்காந்துட்டு அனுமனை கூப்பிட்றான். அங்கே பாரு ரெண்டு பேர் வராங்கன்னு. அனுமன் பார்க்குறான். அனுமன் பார்க்கும் பொழுது ஆளை பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ணிவிடுவான் அனுமன். அவ்வளவு சிறப்பம்சம் உடையவன், அவ்வளவு பிரெயின். பார்க்கும்போது பார்த்தா ஜடாமுடியும் இந்த மர உரியும் தரித்து வருகிறார்கள் ரெண்டு பேரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தோளில் வில்லு மாட்டியிருக்காங்க. இவங்க ஒருவேளை முனிவர்கள் மாதிரி முனிகுமாரர்களா என்னான்னு பார்த்தா அதுவும் இல்லை, தோளில் வில்லு மாட்டியிருக்கிறாங்க. இவங்க ராஜாவான்னு பார்த்தா மர உரி தரிச்சிருக்காங்க, ஜடாமுடி போட்டிருக்காங்க. ஆனால் ஆள் ரெண்டு பேரும் ஆஜானு பாகவா நல்லா 8 அடியில் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திரேதாயுகத்தில் தான் ராமாயணம் நடக்குது. அந்த திரேதாயுகத்தில் பார்த்தீங்கன்னா ராமருடைய உயரத்தை சொல்லும்போது 8 அடின்னு சொல்கிறாங்க. ராமரெல்லாம் 8 அடி. இப்போ வந்து 6 அடின்றது நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. 5.5 5.25 தான் நார்மல். 6 அடின்றது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து ராமர் 8 அடி இருந்திருக்கார். நல்ல ஆஜானுபாகவாக ஃபிட்டாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். பார்த்தா நான் ஒரு சத்திரியர்கள் போலவும் தெரியுது. என்னடான்னு குழப்பம். ஆனால் ஆள் மட்டும் நல்லவங்கன்னு ஜட்ஜ் பண்ணிடுறான். யார்? ஆஞ்சநேயர். சுக்ரீவனுக்கு தான் பயம். அதனால் நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வான்னு சுக்ரீவன் அனுப்ப ராமலக்குவர்களை நோக்கி அனுமன் வர்றான். ராமலக்குவர்களை பார்த்து வணங்குறான். ஃபஸ்ட்டு இவர் தான் ராமர், இவர் தான் லக்ஷ்மணன், அயோத்திக்கு ராஜாவாக போகிறவர், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த அப்ரோச் பாருங்கள். நம்ம ஆஞ்சநேயர் கதையை கேட்கும்போது வெறும் ஆஞ்சநேயருடைய பெருமை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஆஞ்சநேயருடைய பெருமையிலேருந்து நம்ம என்ன நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அது தெரிஞ்சுக்கணும். போன உடனே அவர்களுடைய அந்த தெய்வீக அமைப்பை பார்த்த உடனே இவர் மனசில் தன்னை மீறிய ஒரு பரவசம். வணங்குறார். வணங்கிட்டு சொல்கிறார், நல்வரவாகுக. எடுத்த உடனே அந்த வார்த்தைகளை பாருங்க. இப்போ வந்த உடனே அவர் யார் நீன்னு கேட்டிருக்கலாம். ஏன்னா அனுமனுக்கு எக்கச்சக்க பலம். ஒருவேளை ராமர் வந்து ஸ்ரீமன் நாராயணோட அம்சமாக இல்லாமல் வேற ஏதோ ஒரு ராஜாவாக இருந்தால் கூட தான் அடித்து தும்சம் பண்ணியிருப்பாரு. ராமரை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நல்வரவாகுக. ஏன்னா அவங்க ஏரியாவுக்கு வராங்க, வர்றவங்கள வரவேற்கிறார். நல்வரவாகுக. அந்த முதல் வரவேற்புலையும் அவன் பேசின அந்த முதல் வார்த்தையிலையுமே ராமர் அப்படியே விழுந்துடுறார். அனுமன் மேலே அவரை மீறிய ஒரு பாசம் பிரியம் ஏற்பட்டுடுது ராமருக்கு. உடனே லக்ஷ்மணனை அப்படி பார்த்து ஓரக்கண்ணால் பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள்.
நீ யார் நாங்கள் யாருன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ அனுமன் சொல்கிறான், இது ரிஷியமுக பர்வத மலை, இங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவனுக்கு நான் அமைச்சேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, வாங்கன்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டாரு, வாங்கன்னு வந்துட்டாங்க. இப்போ என் ராஜாவுக்கு உங்களை யாருன்னு நான் போய் சொல்கிறது? அதனால் அவர் என்ன பண்ணுறார், அனுமன் ராமனை பார்த்து, யாரென விளம்புகேன் எம் குல தலைவருக்கு உண்மை, நீ யாருன்னு ஸ்ட்ரைட்டாகவும் கேட்கலாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கலாம், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கலாம், இது எதுவுமே இல்லை. யாரென விளம்புகேன், நான் யாருன்னு சொல்லுவேன் உங்களை எங்கள் தலைவருக்கு, யாரென விளம்புகேன் எம் குல தலைவருக்கு உண்மை அப்படின்ட்டு அவங்க மனசு கோணாமல் அழகான சொல்லாட்சியை கம்பர் கையாண்டிருக்காருங்க. ஏற்கனவே அனுமனுடைய அப்ரோச்சு ராமருக்கு பிடிச்சிடுது. இந்த நிலையில் அடுத்த லைன் அனுமன் சொன்ன உடனே முழுசாக ஃப்ளாட்டாக விழுந்துட்டார் அனுமன் கிட்ட ஆஞ்சநேயர். ஏன்னா ராமாயணம் முழுக்கம் பார்த்தா யார் யாருக்கும் ஏதேதோ கொடுத்தாரு, ஆனால் அனுமனுக்கு என்ன கொடுக்க போறாரு பாருங்க. அப்போ ஆஞ்சநேயன் சொன்னதை கேட்ட உடனே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் சாதாரண ஆள் இல்லை, சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்தவன், இவன் ஒரு வேத கடல்ன்றார் ராமர். எப்படி நான்றான் லக்ஷ்மணன், ரிக்கு யஜுர் சாம அதர்வனம் 4 வேதங்கள் இருக்கு, அதர்வனத்தை விட்டுடு, மீதி அதர்வன வேதமும் இவன் படிச்சிருப்பான், மீதி 3 வேதங்கள் தான் வந்து நம்ம பயன்பாட்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் மீதி 3 வேதங்கள் இருக்கு. எவன் ஒருவன் ரிக் வேதம் படித்து இருக்கிறானோ அவனிடம் பணிவு இருக்கும், அது ஆஞ்சநேயன்கிட்ட இருக்கு. எவன் ஒருவன் யஜூர் வேதம் படித்திருக்கிறானோ அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை தொகுத்து கம்பைன் பண்ணி அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். எவன் ஒருவன் சாமவேதம் படித்திருக்கிறானோ அவனிடம் கண்டிப்பாக இசை நயத்துடன் கூடிய பேச்சு இருக்கும். இதுவும் ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கு. அப்போ ரிக்வேதம் பார்த்தா பணிவு, யஜுர்வேதம் பார்த்தா தொகுத்து வழங்கக்கூடிய அந்த அழகு, சாமவேதம் பார்த்தா அந்த இசை, இது 3மே இவனுடைய பேச்சில் இருக்குடா லக்ஷ்மணா, இவன் தான் சொல்லின் செல்வன் அப்படின்ற பட்டத்தை ஆஞ்சநேயனுக்கு ராமர் கொடுக்குறார். உடனே வணங்கி கூட்டுட்டு போகிறான், கூட்டுட்டு போய் சுக்ரீவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். இந்த வாலி வதம் இதெல்லாம் முடிஞ்சிடுதுங்க. அப்போ வாலி வதத்துக்கு முன்னாடி ராமர் என்ன அக்ரிமெண்ட் ராமனும் சுக்ரீவனும் என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி வாலி வதம் முடிஞ்ச பிறகு சுக்ரீவன் தன்னுடைய 70 வெள்ளம் சேனைகள் கூட்டுண்டு ராமருக்கு சப்போர்ட்டாக வந்து சீதையை மீட்க உதவி செய்யணுன்றது இவங்க போட்டுக்கின உடன்பாடு. வாலிவாதம் முடிஞ்சு போச்சு, கார்காலம் மழைக்காலம் ஆகிறதுனால ஒரு 4 மாதம் போட்டோன்னு ராமர் டைம் கொடுக்குறாரு. இவர் குகையாண்ட இவர் ராமர் லக்ஷ்மணர் இருக்காங்க. இந்த சுக்ரீவன் பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், மது மயக்கத்திலையும் மற்ற விஷயங்கள்லையும் ஈடுபட்டு அவர் ராமருக்கு கொடுத்த வாக்குறுதியை மறந்துடுறார். அதுக்கு பிற்பாடு பேசி லக்ஷ்மணனை அனுப்பி அந்த இடத்துலையும் ஆஞ்சநேயர் தான் வந்து ட்விஸ்ட் கொடுத்து காப்பாற்றி சுக்ரீவனை அழைச்சிட்டு போகிறார். இப்போது இங்கிருந்து கிளம்பி எங்கே ரிஷிமுக பர்வத மலையிலிருந்து அதற்கு பிறகு இங்கே கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி இவங்க போகிறாங்க. இந்த சுந்தரகாண்டம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உண்மையிலே அனுமனுடைய பெருமை தான். அதுக்கு சுந்தரகாண்டம்னு வச்சாங்க. மீதி எல்லாம் பாருங்கள், ஆரண்ய காண்டம், அயோத்தியா காண்டம், யுத்த காண்டம் அப்படி வச்சாங்க. இதுக்கு மட்டும் பாருங்கள் சுந்தரகாண்டன் ஆஞ்சநேயனுடைய பேர் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த எல்லாரும் ஒன்றா கூடி கிளம்பி போகிறாங்க. போகும்பொழுது பிளான் பண்ணுறாங்க, வட திசைக்கு யார் போய் சீதையை தேடுறது, தென் திசைக்கு யார், இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்க. இப்போ தென் திசைக்கு வந்து அனுமனை அனுப்புகிறாங்க. இப்போ அனுமனை அனுப்பும் பொழுது அது பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். யாருக்கு எந்த பக்கம் போனால் வேலை ஆகுமோ, யார் போனால் வேலை முடியுமோ, யார் போனால் சீதையை கண்டுபிடிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அவன் தான் போகிறான். இப்போ இங்கேருந்து கிளம்பி ஆஞ்சநேயர் போகிறார். இப்போ எல்லாரும் கடல் தாண்ட முடியுமா? முடியாது. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வருண பகவான் கொடுத்துருக்காரு, இவருக்கு தண்ணியில் இவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு. இப்படி ஏகப்பட்ட வரங்களை ஸ்டாக் வச்சுட்டு இருக்கார் நம்ம ஆஞ்சநேயர். உடனே ஜம்ப் பண்ணி அங்கே போகிறார். அசோகவனத்தில் 10 மாதம் ஆகுது. சீதா பிராட்டி இன்னும் ராமனை காணமே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏர்லி மார்னிங் போய் அங்கே அசோகவனத்தில் சேர்றார் நம்முடைய ஆஞ்சநேயர்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க 4:30. இப்போல்லாம் மார்கழி மாதம் நீங்களாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாரும் வீட்டில் காலையில் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு வாசலில் சாணம் தெளித்து சாணத்தில் பூசணிப்பூ வச்சு வாசலிலே பூசணிப்பூ வச்சது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க வீட்டில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மார்கழி மாதம். இந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 ராவணன் எழுந்துக்கிறான். இதை பார்க்குறார் ஆஞ்சநேயர். பார்த்துட்டு என்னத்துக்கு எழுந்துக்கிறார் இவர் இவ்வளோ காலையில் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ராவணன்லாம் வந்து அரக்கர் குலம். இந்த அசுரர் அரக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் தான் அவங்களுக்கு வந்து நைட்டு மாதிரி ஸ்டார்டிங். பகலெல்லாம் தூங்கின்னு இருப்பான். அதனால தான் தூங்குறவங்களை என்ன சொல்லுவாங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். பகலில் யாரெல்லாம் தூங்குறானோ காலையில் 10-11 மணி வரையில் யார் தூங்குறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி ராவணன் கேட்டகிரின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டான். ஓஹோ, என்னடா உண்மையிலே ராவணன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. முக்கோடி வாழ்நாள் உடையவன், எவராலும் வெல்லப்படாத அந்த சிவன் கிட்ட வரம் வாங்கின பெரிய விஷயங்கள். ஆனால் எதில் போய் விழுந்து அவன் தன்னுடைய கேரக்டரே கெடுத்துக்கிறான் பாருங்க. ஆக ராவணன் காலையில் எழுந்து வரான். எங்கடா போகிறான்னு பார்த்தா நேராக அசோகவனத்துக்கு வரான் ராவணன். அப்படி அசோகவனத்துக்கு வரும்பொழுது அந்த இடத்துல சீதா பிராட்டி சோகமே வடிவாக உட்காந்துட்டு இருக்கா. இந்த ராவணனுக்கு என்ன வேலையாம், தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுங்க, டெய்லி குழந்தைங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி இவர் காலையில் எழுந்து நேராக அசோகவனத்துக்கு போயிட்டு சீதையை ஒரு மிரட்டு உருட்டு பண்ணிட்டு வந்துட வேண்டியது. சீதா பார்த்துக்கோ, நான் தான் ஒரு ராமன் வரமாட்டான், என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வருவானா. அதுக்காக எழுந்து வரான். அப்படி எழுந்து வரும்பொழுது பார்த்தா அனுமன் பார்த்துட்றான். பார்த்துட்டு அங்கே சிம்சுபா மரம்னு ஒன்று, சிம்சுபா மரம்னு ஒரு மரம், மாதிரி கொடி இருக்கக்கூடியது நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அந்த மரத்தின் கிளை மேலே போய் உட்காந்துக்கிறார் ஆஞ்சநேயர். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சீதா பிராட்டி சோகமாக இருக்கா. நம்ம ராவணன் வந்து பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஒன்றும் வேலை அவளை தலையை கவுத்துட்டு போயாச்சு. இப்போ இந்த டைமில் சீதா பிராட்டிக்கு பின்னாடி மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கார் அனுமன். தெரிஞ்சுக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி அரண்மனைக்குள்ளெல்லாம் போன அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லலை, ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம பேசி முடிச்சிடலாம். அப்போது அந்த சிம்சுபா மரத்து மேலே இருக்கிற ஆஞ்சநேயர் யோசிக்கிறார், இப்போ நம்ம எப்படி என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது. ராமன் இன்னும் வரலை, அந்த அம்மா மூட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு அது மாதிரி கொடியில் தூக்கு போட்டுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், இன்னும் ராமன் காணோன்ட்டு. இப்போ இந்த டைமில் அந்த சொல்லின் செல்வன்றதை மீண்டும் நிரூபிக்கிறான் அனுமான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமர் உயிரோடு இருக்கிறார், நான் ராமருடைய தூதன் அப்படின்னு ராமன் ஆரம்பித்தாலே சீதா பிராட்டி என்ன செய்வான்னு தெரியாது. இப்போ சேஃபான ஒரு வார்த்தையை போட்டு சொல்லணும். இப்போ ராமன் நான் இதே மாதிரி இது முடிஞ்ச உடனே சீதையை பார்த்தன் போய் ராமர்கிட்ட சொல்லும் போது ஆஞ்சநேயர் சொல்லி செல்வன் நிரூபிக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒன்று, இது எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஸ்ரீ ஊவே வெங்கடேஷ் சாமி இந்த மாதிரி பெரியவங்க சொன்னதெல்லாம் கேட்டது ஞாபகம் வருது, உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ சீதா பிராட்டி உயிரை விட துணிகிறாள். அந்த நேரத்தில் அந்த அம்மாவை நிறுத்தணும். நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நிறுத்துன்னு சொன்னால் வந்திருக்கிறது ஒரு வானரம். ஏன்னா இந்த அரக்கர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த உருவம் வேணாலும் எடுப்பாங்க. ராவணனே உருவம் மாதிரி ஒரு குரங்கா வந்து நிற்கிறானா, இல்லை ராவணனே பொய்யுரைகள் நிறைய சொல்லுவான். ஏன்னா ராமன் இறந்து விட்டான்ற பொய்யெல்லாம் சொல்லி பல தடவை பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறான் சீதா பிராட்டியை. அதனால் எப்படி இப்போ சீதா பிராட்டியை அப்ரோச் பண்ணி அந்த அம்மா உயிரை விட துணிகிற நிலைமையிலிருந்து அவங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆஞ்சநேயன் யோசிக்கிறான். அப்போ ஒரே ஒரு வார்த்தையோடு ஸ்டார்ட் பண்ணுறான் ராமாயண கதையை. தசரதன் என்ற ஒரு மிகப்பெரிய இக்ஷ்வாகு பரம்பரையில் வந்த அரசன் இருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எடுத்த உடனே ராமநாமெல்லாம் சொல்லிலாம் காப்பாத்தி இல்லைங்க. எடுத்த உடனே ராம்லாம் சொல்லலை. அவர் மரத்து மேலே இருந்து கதையை ஆரம்பிக்கிறாரு. தசரதன் என்ற மாமன்னன் இருந்தான் இக்ஷ்வாகு பரம்பரையில்னு அந்த கதையில் சொல்லி அவர் புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணார். அங்கே என்னென்ன நடந்தது, ராமன், பரதன், லக்குவன், சத்ருகணன், இதெல்லாம் அந்த கதைகளை எல்லாம் சொல்லி, அப்புறம் சீதா கல்யாணம் நடந்தது, அயோத்தியா காண்டம், அப்புறம் இங்கே ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம் எல்லாத்தையும் சொல்லி அந்த ராமனுடைய தூதுவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்று வணங்குறார். அந்த பணிவு தான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பணிவோடு போய் நிற்கிறார் ஆஞ்சநேயர். இவர் போய் ராமர்னா கூட அடுத்த செகண்ட் அந்த அம்மா என்ன பண்ணிக்கும் தெரியாது. ராமன்னாலும் அந்த அம்மா என்ன பண்ணிக்கும் தெரியாது. அதனால் ராமன்ற பேரையே எடுக்காமல் தசரதன், ஏன்னா தசரதன் கதை சீதா பிராட்டிக்கு தெரியும். அவர் ஆல்ரெடி வைகுந்தம் போயிட்டாருன்றது சீதா பிராட்டிக்கு தெரியும். அதனால் தசரதன் சொல்லும்போது அந்த அம்மா எந்த ஷாக்கும் ஆகாது. ராமன் பேரை சொன்னால் தான் முதல்ல ஷாக் ஆகும் அப்படின்றத தன்னுடைய அறிவாற்றலை தசரதன் கதையை ஆரம்பித்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறார்.
இந்த நேரத்தில் சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ராமர் வந்து கணையாழி கொடுத்து அனுப்பிச்சார், மோதிரம். அந்த மோதிரத்துக்கெல்லாம் நிறைய கதை, பெரியவர்கள் அதிக வியாக்கியானங்கள், அதாவது விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் சொன்னால் நேரம் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம சுருக்கமாக கணையாழி கொடுத்தார் ராமர். அந்த கணையாழி கொண்டு சீதா பிராட்டி, ஏன்னா வந்த ஒரிஜினலாக தெரியணும்ல, விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு சீதையை தூக்கின்னு போயிட்டா ராவணன் மாதிரி. அதனால் அடையாளமாக ராமன் கொடுத்த கணையாழி மோதிரத்தை கொடுக்குறான். உடனே சீதா பிராட்டிக்கு சந்தோஷம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, பதிலுக்கு தன்னுடைய சூடாமணியை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அம்மா இதை வாங்கி கொண்டு கிளம்புறார். கிளம்பும்போது அந்த வானரத்துக்கே உண்டான குறும்பு, போகிற வர்ற வழியெல்லாம் அடித்து தும்சம் பண்ணின்னு போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த இந்திரஜித் அந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி இவனை கட்டி போட்டுறான். யாரை? ஆஞ்சநேயரை கட்டி போட்டுடுறான் இந்திரஜித். அப்படியே அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போய் ராவணன் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துலையும் பாருங்க, விளையாட்டு, சொல் விளையாட்டு தான். நீ யாரா குரங்கேன்னு கேட்குறான். வாலிசை விடுத்த தோதன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வாலின்னா ராவணனுக்கு பயம். அது ஒரு கதை இருக்குது, அந்த கதை சொன்னால் திருப்பியும் நேரம் போயிடும். வாலிசை யார் பேரை சொன்னால் ராவணன் அலறுவான். ராமன்னா அலரமாட்டான், மகாவிஷ்ணுன்னா அலரமாட்டான், வாலின்னா மட்டும் அலறுவான். அப்படி வாலிக்கிட்ட ஒரு தடவை அரெஸ்ட் ஆகிருக்கான் ராவணன் சும்மா இல்லாமல். அதனால் வந்து யார் பேரை சொன்னால் இவன் அலறுவானா, அவன் பேரை சொல்கிறான். வாலி சேய் விடுத்த தோதன், வாலியினுடைய மகனான அங்கதன் அனுப்பிச்ச தோதன்னான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே சம்பாஷணம் நடக்குது. இவர் பண்ண அமக்கலத்தினால இவருக்கு வாலில் நெருப்பு வச்சிடுறாங்க. இவர் ஒன்றும் வாலில் நெருப்பு வச்சிட்டாங்களேன்னு ஒன்றும் கஷ்டப்படல, எகிரி குதிச்சு சந்தோஷமாக இலங்கையை தீக்கரையாக்குறாரு. அந்த நேரத்தில் சீதா பிராட்டி ஒரு கட்டளை இடுறாங்க அக்னி பகவானுக்கு. அக்னி பகவானே, என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை அனுமன், எங்கள் ராமனுடைய தூதன், இந்த அனுமனுக்கு உன்னால் ஒன்றும் ஆகக்கூடாது. அவர் ஒன்றும் பண்ணல அக்னி பகவான். இவர் இலங்கையை தும்சம் பண்ணிட்டு எகிரி வந்து குதிக்கிறார். இங்கே வந்து குதித்த உடனே என்ன சொல்கிறார் ராமர்கிட்ட, கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் முஷ்டார் கதையை நான் பார்த்துட்டேன். யாரை பார்க்க போனார்? சீதா பிராட்டி, பேர் கூட தேவையில்லை. யாரை பார்க்க போனார்? கண்டனன். பார்த்துட்டேன். அவங்க எப்படி இருக்காங்க? கற்பினுக்கணியை, கற்பு நெறி தவறாமல் அப்படியே இருக்கிறாங்க தாய். கண்டனன் கற்பினுக்கணியை யாருன்னா பார்த்து உனக்கு சொன்னாங்களாடா ஆஞ்சநேயா? இல்லை, என்னுடைய கண்களால் கண்டேன். கண்டனன் கற்பினுக்கணியை என் கண்களால்ன்ட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறார். அந்த நேரத்தில் ராமர் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அந்த நேரத்தில் சொல்கிறார் ராமர், ஆஞ்சநேயா, எல்லாருக்கும் நான் ஏதாவது கொடுக்குறேன், உனக்கு என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நான் அயோத்தியில் இருந்தாலும் பரவாயில்ல, காட்டில் இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா உனக்கு கொடுக்குறதுக்கு. நீ கொண்டு வந்த செய்திக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணியே ஆகணுன்ற ஆஞ்சநேயர் பார்த்து ராமர். ஆஞ்சநேயர், சுவாமி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உங்கள் தொண்டனா நான் இருக்கணும், அவ்வளோதான், உங்கள் நாமத்தை நான் ஜெபிச்சுன்னு. உடனே பார்க்குறார், என்னால் முடிஞ்சது ஒன்றே ஒன்று தாண்டா ஆஞ்சநேயன்னார். என்ன சுவாமி? என்ன? வா என் அருகேன்னு கூப்பிட்டு, யாருக்குமே கிடைக்காத அந்த பேர், அந்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த மிகப்பெரிய புண்ணியம் ஆஞ்சநேயர் கிடைக்குது. ஆஞ்சநேயரை கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து கொள்கிறார் ராமர். அதை விட என்னங்க வேணும்? பொண்ணோ பொருளோ என்ன வேணும்? எதுவுமே வேணும். அந்த மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். இது முடிஞ்சுது. இது முடிஞ்ச உடனே அகைன்ட்டு வந்து இங்கே சண்டையெல்லாம் நடக்குது. யுத்த காண்டத்தில் ஒவ்வொருவராக இந்திரஜித்து, கும்பகர்ணன், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இறுதியாக ராவணனுடைய வதத்தையும் முடித்த பிறகு 2வது முறை தூது போகிறார் ஆஞ்சநேயர். முதல் தடவை தூது போனார், சீதா பிராட்டி அசோகவனத்தில் பார்த்தார், இலங்கையெல்லாம் நெருப்பு வச்சார், ராவணன் கூட பேசினார், கிளம்பி வந்துட்டார். 2வது முறை திருப்பியும் ஜெயிச்ச பிறகு தூது போறாரு. வெற்றி செய்தியை போய் சொல்றார் சீதா பிராட்டி கிட்ட. தாயே, ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், நம்பின பேருக்கு ஏது பயம் என்று சொல்லி வெற்றி வெற்றி, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போய் அங்கே குதிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த நேரத்தில் கிளம்புங்கன்றாங்க. அப்போ ஆஞ்சநேயன் ஒன்று சொல்கிறான் சீதா பிராட்டி பார்த்து, தாயே, இங்கே இருக்கக்கூடிய இந்த 500-600 அரக்கைகள் உன்னை சுற்றி காவல் போட்டானே ராவணன், இவங்கெல்லாம் உனக்கு என்ன துன்பம் கொடுத்துருப்பாங்க இந்த அசோகவனத்தில் நீ இருந்த இத்தனை மாதங்களில், இவங்களை ஒழிச்சு கட்டிட்டு நான் வரேன்றார் ஆஞ்சநேயர். அப்போ சீதா பிராட்டி சொல்கிறாங்க, அந்த தாய்களுக்கு மட்டும்தாங்க அந்த குணம் வரும், அந்த பெண்மைக்கு மட்டும்தான் அந்த மன்னிக்கக்கூடிய குணம் வரும். அப்போ சொன்னாங்க ஆஞ்சநேயா, அவங்க ஒன்றும் வேணும்னு சீதை அவங்களுக்கு ஆகாதுன்னு எந்த துன்பமும் எனக்கு கொடுக்கல. அவங்களுக்கு ராஜா யார்? ராவணன். ராவணன் என்ன சொன்னானோ அதை செய்தாங்க அவங்க, அவ்வளோதான். இப்போ இதே இப்போ சீன் மாறுது. விபீஷணன் வந்து ராஜாவை உட்காடுறான். விபீஷணன் என்ன சொல்கிறானோ அதை செய்ய போகிறாங்க. அதனால் அவர்களுக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைக்கிறாங்க சீதா பிராட்டி அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் தான் ஆஞ்சநேயா தப்பு செய்யலை அப்படின்னாங்க. சரி, ஆமாம் ஆமான்ற ஆஞ்சநேயர். ஏன்
ராமர் செய்யலையான்னாங்க. முதல்ல ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. தாயே, என் பிரபு ராமர் என்ன தவறு செய்தார்? நான் சும்மா இல்லாம அந்த மான் இந்த மான் சொல்லி இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சேன். இந்த பொன்மான் வேணும்னு உடனே ஓடினார்ல, அந்த நேரத்தில் என் பேச்சை கேட்டு போனது அவர் செஞ்ச தப்புன்னாங்க தாயார். அடுத்து நானும் ஒரு தப்பு செஞ்சேன்னாங்க. அம்மா நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணீங்க அப்படின்னு. அந்த மானை பிடிச்சின்வான்ட்டு போய் கேட்குறேனே நான் என்னுடைய கணவன்கிட்ட, அதை விட விலை உயர்ந்த செல்வம், விலை உயர்ந்த எங்கள் பரம்பூரில் ராமச்சந்திர மூர்த்தியே இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணுக்கும் பொருளுக்கும் மானுக்கும் தேனுக்கும் நம்ம ஆசைப்படலாமா? அதுவே தப்பு இல்லை, அது வேணும்னு கேட்டம்பார், அது நான் செஞ்ச தப்பு அப்படின்னு. தாயே, அதெல்லாம் அந்த நேரத்தில் ஏற்பட்ட விளைவு, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு ஆஞ்சநேயர் ஏதோ சொல்லி சமாளிக்கிறார். உடனே 3வது குண்டை தூக்கி போடுறாங்க சீதா பிராட்டி. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தப்பு பண்ணோமா, நீ தப்பு பண்ணல அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு நேராக கேட்குறாங்க. அவருக்கு குபீர்னு வேர்த்து போகுது. தாயே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ராமரை பார்த்ததுலேருந்து இந்த நிமிஷம்லாம் ராமநாமத்தை தான் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவருக்காக உங்களை சேர்த்து வைக்க இதுக்கு தானே போராடின்னு இருக்கேன் அப்படின்னாரு ஆஞ்சநேயர். அது இல்லை, அதெல்லாம் நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க, 100க்கு 200% கரெக்டாக பண்ணியிருக்க. ஆனால் ராமர் பண்ண தப்புன்னு சொன்னேன், கேட்டுக்கினேன். நான் பண்ண தப்பு என்னான்னு சொன்னேன், கேட்டுக்கினேன். நாங்கள் பண்ண தப்பு என்னான்னு சொன்னோம் பாரு, அதை உக்காந்து கேட்டியே, அதுவே பெரிய தப்புன்னுச்சு அந்த அம்மா. அதாவது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நீதி என்ன அப்படின்னா, மற்றவங்கள குறை சொல்கிறத நீ சொல்லலை, மற்றவங்கள பற்றி தவறு நீ செய்யலை, மற்றவங்கள பற்றி தப்பாக நீ பேசலை. ஆனால் மற்றவர்கள் இன்னொருவரை பற்றி தப்பாக பேசினால் அதை கேட்டால் கூட அது பாவம், அது தப்புன்றாங்க. அந்த எவ்வளோ ஒரு நீதி நூல்னு சும்மா சொல்லலை. இந்த மாதிரி மறைகள் எல்லாம், இதிகாசங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். சும்மா ஒரு சாம்பிளுக்கு இதை நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர்கிட்ட அதனால் இந்த அரக்கியர்களை ஒன்றும் செய்து விடாது என்று சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே சீதா பிராட்டியோடு கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்பொழுது வழியில் பரத்வாஜர் ஆசிரமம், அங்கே இவங்களுக்கு பிரியாகையாண்ட பரத்வாஜர் ஆசிரமம் இருக்குது, அங்கே இருந்து போகணும்னு சொல்கிறாங்க. உடனே பரதனுக்கு போய் சொல்லுன்றார். இப்போ இவர் 3வது தூது போகிறார். நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சீதா பிராட்டி அசோகவனத்தில் பார்த்தது முதல்ல தூது, 2வது ராமனுடைய வெற்றி செய்தி, 3வது தூது பரதன்கிட்ட போகிறார். அவர் இப்பயே மூட்டிட்டு பொத்துன்னு விழுந்துறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நெருப்பு மூட்டி அண்ணன் சொன்ன டைமுக்கு வரலைன்னா விழுந்துறதுக்கு தயாராக இருக்கிறார். அங்கே போன ஆஞ்சநேயர் அவருக்கும் என்ன பண்ணுறாரு, காஷனை கொடுத்துட்டு, அண்ணன் வந்துட்டே இருக்கார் தம்பி, இந்த மாதிரி பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே பரதனுக்கு சொல்லிவிட்டு திரும்பியும் வரார். திரும்பி வந்துட்டு இங்கே பரத்வாஜர் ஆசிரமத்தில் வராரு. அங்கே எல்லாரும் விருந்து உண்டு முடிக்கிறாங்க. அந்த விருந்தில் ஆஞ்சநேயர் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே நிறைய விஷயங்கள், நிறைய நீதி கதைகள், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நேரம் கருதி நான் சுருக்கிட்டேன். இப்போ அங்கேருந்து பிரியாகையிலிருந்து கிளம்பி எல்லாரும் வராங்க. பட்டாபிஷேகம் முடியுது மிக சிறப்பாக. பட்டாபிஷேகம் முடிந்த உடனே ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் எல்லா பரிசு பொருள் கொடுக்குறார். பழையபடி ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் ராமர் தவிக்கிறார். கடைசியில் சீதா பிராட்டிக்கிட்ட ஒரு முத்து மாலையை கொடுத்து, சீதா, இதை உன்னுடைய மகனாக நீ பாவிக்கக்கூடிய அனுமனுக்கு கொடுன்னு சொல்கிறார். உடனே அந்த முத்து மாலையை சீதா பிராட்டி கொடுக்க அதை வாங்கி அணிந்து கொள்கிறார் ஆஞ்சநேயர். ஒரு அழகான தலைப்பே சொல்லுவாங்க, சீதை மெச்சிய சீராளன் அனுமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீதா பிராட்டி வேற எந்த ஆடவர்கிட்டையும் அப்படி பேசினதே கிடையாது, ராமனை தவிர. நீங்கள் லக்ஷ்மணன் கேரக்டர் கூட பாருங்கள். லக்ஷ்மணன் சீதா பிராட்டினுடைய திருவடி பாதம் தான் பார்ப்பாராம். அப்படி மூஞ்சிக்கு நேராக பார்த்து அண்ணி அப்படிலாம் பேச மாட்டார். எல்லாம் ஒரு கேரக்டர் எவ்வளோ வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். அதுதான் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி அந்த அம்மா மனசு விட்டு ராமருக்கு அடுத்தபடியாக பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர்கிட்ட தான். அதனால் அனுமன்னா ராமருக்கும் உயிர், சீதா பிராட்டிக்கும் உயிர். இப்படி இந்த பட்டாபிஷேகம் இனிதே நிறைவடைகிறது. இந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் ஆஞ்சநேயர். அப்போ இந்த பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே ராமர் 11,000 ஆண்டுகள் பூமியிலே வாசம் செய்தான்னு பார்க்குறோம். அந்த எண்ட் ஆஃப் த டே வரும்பொழுது ராமர் என்ன பண்ணுறார், கிளம்பி வைகுந்தம் போலான்ட்டு புஷ்ப விமானத்தை வர வச்சிட்டார். எல்லாரும் ஏறிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் ராமராஜ்யம் நடத்திய காரணத்தினாலும் ராமர் அவதாரம் பண்ண இடம்ன்றதுனாலையும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மொத்தம் நாங்கள் எல்லாரும் ராமர் கூட வந்துடுறோன்றாங்க. இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சாம்பிள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரதன் தன்னுடைய சேனைகள், அமைச்சர்கள், ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டுட்டு முதல்ல ராமன் காட்டுக்கு வரும்போது பின்னாடி கூட்டு போகலான்னு வந்தான் பாருங்க.
அப்போவே வந்து எல்லாரும் விண்ணப்பிக்கிறாங்க, ராமா நான் உங்க கூட வந்துடுறேன், நீ இல்லாத அயோத்தி எங்களுக்கு வேண்டான்னாங்க. ஃபஸ்ட்டு ராமர் காட்டுக்கு வரும்போது கைகையை அனுப்பும் பொழுது அப்போ சொல்லி பின்னாடி பார்க்கலாம் திருப்பி அனுப்பினார் பாருங்க ராமர். இப்போ மொத்த கூட்டமாக வந்து நிற்குது. அதனால் அயோத்தியில் இருந்த புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் வைகுந்த பிராப்தம் கிடைக்குது இப்போ ராமரால். மொத்த ஊரே காலி ஆகிடுதுங்க. எல்லாரும் ஏறி புஷ்ப விமானத்தில் போயிடுறாங்க எக்ஸப்ட் ஆஞ்சநேயர். ராமர் கூப்பிட்றாரு, ஆஞ்சநேயா வண்டியில் ஏறுன்றாரு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போது எழுந்துரு வான்றாரு. முடியாதுன்றார். ஏன்னு கேட்டார், ராமா நான் அங்கே வைகுந்தத்துக்கு வந்தனா சதுர்புஜங்களோடு மிக அருமையாக காட்சி கொடுப்பேன், பரவாசுதேவனாக இருப்பனி, கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா என்று உன்னுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வைகுந்த வாசா வெங்கட்ரமணா கோவிந்தா என்று உன்னுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த 2 எழுத்துல வர்ற சுகம் எதுலையுமே கிடையாது ராமான்னார். என்னன்னார், ராம என்ற 2 எழுத்து பண்ணக்கூடிய ஜாலம் வித்தை மாயம் வேற எதுலையுமே கிடையாது. நான் பூமியிலேயே உட்காந்து இங்கே இருந்துட்டு உன்னுடைய ராமநாமத்தை தான் ஜெபிப்பேன் அப்படின்ற. சரி, அப்புறம் தன்னுடைய தொண்டன் ஆத்ம சிஷியன் தனக்கு மிகவும் நெருக்கமான ஆஞ்சநேயர் நான் பூமியிலே இருந்து உன்னுடைய நாமத்தையே சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிறகு ராமர் ஏன் கம்பல் பண்ண போறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை மட்டும் பூமியில் விட்டுட்டார். இங்கேயே விட்டுட்டு இவர் கிளம்புறார். அப்போ திரேதா யுகத்தில் ராமநாமம் சொல்லி கொண்டிருந்த ஆஞ்சநேயர் துவாபர யுகம் போய் இப்போ கலியுகம் நடந்துருக்கு. இந்த நிலையிலும் இது போன்ற எங்கெங்கெல்லாம் ராமனுடைய நாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து கேட்பதாக ஐதீகம். ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு மனை போட்டு வைப்பாங்க அந்த காலத்திலலாம். ராமரை பற்றி உபன்யாசம் நடக்கும்பொழுது ராமாயணம் சொல்லும் போதெல்லாம் அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு மனை வைப்பாங்க. அந்த மனையில் வந்து ஆஞ்சநேயர் உட்காருவதாக ஒரு நம்பிக்கை. அதுவும் உண்மை. அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம சாதாரண மனிதர்கள் மிகப்பெரிய பக்த சிரோன்மணிகளாக இருக்கக்கூடியவர் கண்களுக்கு கண்டிப்பாக தெரிவார் ஆஞ்சநேயர். அதனால் திரேதா யோகம் முடிஞ்சிடுச்சு, ராமர் கிளம்பிட்டார். அப்போ துவாபர யோகத்தில் இருந்தாராங்க, எதனா எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? இருக்கு. துவாபர யோகத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ திரேதா யுகத்திலையும் பார்த்துடலாம், துவாபர யுகத்திலையும் பார்த்துடலாம், கலியுகத்திலையும் பார்த்துடலாம் ஆஞ்சநேயரை. நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை. துவாபர யுகத்தில் ஒரு 2 சீன் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறான். துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, கருடன் ஒரு தடவை கிருஷ்ணரை மீட் பண்ணுறாரு. அப்போ கருடனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், காட்டில் இங்கே பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்காரு, போய் நான் கூப்பிடுன்னாரு. இங்கேருந்து கருடன் போனோம். கருடன் யார் தெரியும் இல்லையா? பெருமாளுடைய வாகனம். அவருக்கு பெரிய திருவடின்னு பேர். ஆஞ்சநேயருக்கு திருவடின்னு தான் பேர். அதை சிறிய திருவடின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல. அப்போ பெரிய திருவடினா கருடாழ்வார், சிறிய திருவடினா ஆஞ்சநேயர். பெரிய திருவடி போய் சிறிய திருவடியை காட்டில் மீட் பண்ண போகிறார். அப்போ ஆஞ்சநேயரை பார்க்குறார் கருடர். வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. யாரை? ஆஞ்சநேயரை. ஏன்? நான் ஏன் வரணும்? எதுக்காக வரணும்? யாரை பார்க்கணுன்றார். கிருஷ்ணன் கூப்பிடுறாரு உங்களை, கிருஷ்ணனை வந்து பாருங்கன்றார். யாரு? கருடன். அப்போ ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு, எனக்கு எந்த கிருஷ்ணனையும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமன் தான், நான் வரமாட்டேன்றார். யாரை பார்த்து சொல்றாரு? கருடனை பார்த்து சொல்றாரு ஆஞ்சநேயர், நான் வரமாட்டேன்ட்டு. உடனே கருடாழ்வார் என்னன்னோ சொல்லி பார்த்தார். இவர் ஒன்றும் அசரதா தெரியல, நவர்றதா தெரியல. உடனே என்ன செய்கிறார், இங்கிருந்து கிளம்பி கிருஷ்ணர்கிட்ட வரார். சுவாமி நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவர் ஒன்றும் அசைகிற மாதிரியே தெரியலன்னார். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீ என்னன்னு போய் கூப்பிட்டேன்னு. கிருஷ்ணர் கூப்பிட்டான்னு. நீ கிருஷ்ணர் கூப்பிட்டாருன்னு சொல்லாதப்பா, போய் ராமச்சந்திர மூர்த்தி உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லி என்ன நடக்குது பாருன்னார். உடனே இங்கிருந்து அதே கருடாழ்வார் மீண்டும் வரார். வந்து ஒரு ஆஞ்சநேயரை பார்த்தார், ஒரு கும்பிடு போட்டார். உங்களை வந்து ராமச்சந்திரமூர்த்தி கூப்பிட்டார். அந்த ராமன்ற பேர் காதல விழுந்த உடனே நம்ம சொல்றோம்ல, இன்பத்தேன் வந்து பாயுது காதினில், நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயருக்கும் அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ அவருக்கு வந்து வயசாயிடுச்சுங்க, என்னையோ ஒரு சிரஞ்சீவி இருந்தாலும் வயது மூப்பு அந்த இதுன்றதுனால கொஞ்சம் தளர்ச்சியா இருக்கிறார் ஆஞ்சநேயர். இருந்தாலும் சந்தோஷம். அப்படி கண்ணை திறந்து பார்க்குற, யார்? என் ராமனா? ஆமா. உடனே எழுந்து குடுகுடுன்னு ஓடியாடுறாரு கருடாழ்வார் கூட. அங்க போய் பார்த்த உடனே பார்த்தா கிருஷ்ணர் சத்தியபாமா ருக்மணியோட நிற்கிறார். பார்த்த உடனே கோவம் வந்துடுது ஆஞ்சநேயருக்கு. இவர் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்? ராமர் நிற்கிறாருன்னு கூப்பிட்டு வந்தார். இங்க பார்த்தா சத்தியபாமா ருக்மணி சமேத கிருஷ்ணர் நிற்கிறார் சாட்சாத். உடனே கோவம் வந்துடுச்சு ஆஞ்சநேயருக்கு. என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கன்னாரு. டக்குன்னு பார்த்தா அந்த செகண்டே அங்க ஒரு அற்புதமான காட்சி நடக்குது. கிருஷ்ணர் அப்படியே ராமனா மாறுறார். ருக்மணி தாயார் சீதா பிராட்டியா மாறுறாங்க. பாமா சத்தியபாமா லக்ஷ்மணனா மாறுறாங்க. திருவடியில் உட்காந்துட்டார் ஆஞ்சநேயர். சீதா சமேத ராம பக்த அனுமான்.
டக்குன்னு வந்து கீழே உக்காந்துடுறாரு. அவர் எதிர்பார்த்த காட்சி கிடைச்சிடுச்சு. இந்த ஒரு அற்புதத்தை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிருஷ்ணர் நடத்தி கேட்டுறார். உடனே ரொம்ப சந்தோஷம், திருவடியை தொட்டு வணங்கி கண்ணில் தார தாரையாக கண்ணீர் விடுறார் ஆஞ்சநேயர். ஏன்னா அந்த 2 எழுத்து ராமன் கேட்டாலே அவர் மைண்டிலேருந்து எல்லாமே மாறி போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எதில் நடந்தது? இது கிருஷ்ண அவதாரம் துவாபர யுகத்தில். இன்னும் ஒரு சம்பவம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சௌகந்திகா புஷ்பம், ஒரு பூவை கேட்குறாங்க. யார்? திரௌபதி கேட்குறாங்க. இந்த பூவை பறிச்சுட்டு வான்னு பீமன் கிட்ட. பீமன் போய் காட்டில் தேடுறாரு. அந்த பூ வழியில் போனால் ஆஞ்சநேயர் உக்காந்துட்டு இருக்கார் வழியில். அப்போ பார்த்தா ஆஞ்சநேயருடைய வால் அவரோட பெருசாக இருக்குது. ரோடு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு காட்டில். இப்போ ஆஞ்சநேயரையும் அவருடைய வாலையும் நகர்த்தினா தான் இவர் அந்தாண்ட போக முடியும். பீமன் பார்க்குறான். பார்த்தா ஒரு வானரம் உக்காந்துட்டுருக்கு. பார்த்துட்டு ஐயா கொஞ்சம் வழி விடுங்களேன், நான் அந்த பக்கம் போனோம் அப்படின்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு? ஆஞ்சநேயர் கம்முன்னு இருக்காரு. இல்லை ஐயா நான் போனோம் அந்த பக்கம், எனக்கு வழியை விடுன்றாரு. அப்போ நீ என் வாழை நவுத்திட்டு நீ போன்றார். அட ஒரு குரங்கு வாழ் தானேன்னு சொல்லிட்டு பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி, 1000 யானை பலம் கொண்டவன் பீமன். வாழை அப்படி தூக்கி கடாசலான்ட்டு போய் வால் மேலே கை வச்சா வாழை அசைக்கவே முடியல பீமனால். இதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. பீமன் யாருடைய பிள்ளை? நீங்கள் உடனே பாண்டுவினுடைய பிள்ளைன்னு சொல்ல வேணாம். ராமாயணத்தில் நான் எப்படி சொன்னேனே அதே தான். இந்திரனுடைய அம்சம் வாலி. இந்திரனே வாலி அல்ல. சுக்ரீவன் என்பவன் சூரியனுடைய அம்சம். சூரியனே சுக்ரீவன் கிடையாது. அதுபோல வாயுவனுடைய அம்சம், வாயு புத்திரனான அனுமான். வாயுவே கிடையாது. அது மாதிரி இந்த பீமன் யாருடைய அம்சமாக பிறந்தவன்? வாயுவனுடைய அம்சம். அப்போ வாயு புத்திரர்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க மகாபாரதம் நடக்கும்பொழுது துவாபர யுகத்தில். இப்போ இதில் சீனியர் யாருங்க? திரேத யுகத்தில் வந்த ஆஞ்சநேயர் தான் சீனியர். அப்புறம் அவர் அண்ணன், இவர் தம்பி. யாரு? பீமன் தம்பி, ஆஞ்சநேயன் அண்ணன். 2 பேரும் வாயுகுமாரர்கள். அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, வாழை அசைக்க முடியலன்னு. டேய் தம்பி, நான் யார் தெரியுமாடான்னார். வாயுகுமாரன். நானும் தான் வாயுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறார் ஆஞ்சநேயர். உடனே அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் தான் டைரக்ஷன் சொல்கிறார். அங்கே போனால் அந்த புஷ்பம், அந்த பூ இருக்குது, அதை எடுத்துன்னு போய் திரௌபதிக்கு கொடுன்ட்டு. இப்படி 2 சம்பவங்கள் மகாபாரதத்தில் ஆஞ்சநேயர் வந்தது. சரி, இப்போ கலியுகத்துக்கு வந்துடும், நம்ம இருக்கிற யுகத்துக்கு. இப்போ கலியுகத்தில் அந்த மாதிரி எதனா இருக்கான்னா, கலியுகத்தில் ராமநாமம் எங்கெல்லாம் ஜெபிக்கப்படுகிறதோ, ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, ராமனுடைய அவதாரமும் ராமனுடைய பெருமைகளும் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார். இப்போ இந்த கலியுகத்தில் இப்போ இன்னைக்கு மார்கழி, மூலம், அமாவாசை, அனும ஜெயந்தி, இந்த திருநாளில் இப்போ நான் உட்காந்து பேசின்னு இருக்கேன் உங்கள் முன்னாடி அப்படின்னா, இப்போ நான் பேசும் பொழுது இதை ஆஞ்சநேயரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். உங்களை போன்று அவர் ராமனுடைய பக்தன், எங்கேயோ இருந்து கேட்டுருக்கார். அதுதான் வேடிக்கையாக சொல்வார் ஸ்ரீ ஊவே வெங்கடேசாமி. அந்த காலத்தெல்லாம் மனம் போட்டு வச்சாங்க, ஆஞ்சநேயர் வந்து அதை பார்த்தாங்க. அந்த காலத்திலலாம் மக்கள் இப்போ வந்து எங்கே உட்காந்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயர்னா, இப்போ நம்ம மரத்துக்கு கீழே உட்காந்து பேசலை, நம்ம மரத்து மேலே உட்காந்துட்டு இருப்பார்னு சொல்லலாம், செவுத்து மேலே உட்காந்துட்டு இருப்பார்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எங்கே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு மைக்கை வச்சு பேசின்னு இருக்கோம். இந்த மைக்கிலேயே அனுமன் உட்காந்துட்டு இருக்கான்னு வேடிக்கையாகவும் சொல்லுவார், அதில் பொருளும் இருக்குது. அப்போ இந்த ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுகிறதோ, ராமனுடைய பெருமை எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான். இது வந்து கலியுக உண்மை. அது மட்டும் இல்லாமல் திரேதாயுகத்தில் வந்தது தான் வால்மீகி ராமாயணம். அதுக்கு பிறகு இப்போ கலியுகத்தில் வந்தது தான் நம்ம கம்பராமாயணம். அதோட இப்போ கம்பராமாயணம் நம்ம படிச்சுக்கிறோம், வால்மீகி ராமாயணம் வட இந்தியர்கள் படிக்கிறாங்களான்னு இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன வந்துருச்சுன்னா துளசிதாசருடைய துளசி ராமாயணம் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ராமாயணம், இப்படி பல வகைப்பட்ட ராமாயண நூல்கள் வெளிவந்து அந்த ராமனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றன. இதை யாரெல்லாம் எங்கே நீங்கள் வீட்டிலிருந்து பாடலாம், ஆஃபீஸில் உட்காந்து பாடலாம், நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் பாடலாம் ராமநாமத்தை. சார் வீட்டில் தூங்க போகிறோம் சார் பாடலாம். ராமராமன் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அழகாக சொல்லுவார் கம்பர், ராம என எல்லாம் மாறும். அப்போது இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டீங்க, ஏறக்குறைய ஒரு 1/2 ஹவருக்கு மேலே போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போது இவ்வளோ நேரம் கேட்டிங்களே இந்த ஆஞ்சநேயருடைய பெருமைகளை கொஞ்சம் அப்படியே நம்ம அவருடைய பிறப்பு இளமை பருவம் கொஞ்சம் பார்த்தோம். கிஷ்கிந்தா காண்டத்திலேருந்து யுத்த காண்ட வரலும் அந்த ராமருக்கு அவர் செய்த பணிவிடைகள், தொண்டுகள் இதெல்லாம் பார்த்தோம். இதை கேட்டோம் இல்லையா? இதை கேட்ட இந்த கனிகிருஷ்ணேயர்களுக்கு என்ன பலன்? ஏன் சார் காலை ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்து உங்கள் பேச்சை கேட்குறோம், கனிகிருஷ் சேனல் வேறு ஒன்று, அதன் மூலமாக வேறு இது வருது. இப்போ யாருக்கெல்லாம் எதனா ஒரு பலன் இருக்குன்னு சொன்னால் தானே சாமி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம்.
அப்போ என்ன பலன் அப்படின்றத பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராமநாமத்தையும் அனுமனுடைய பெருமையும் நம்ம கேட்கறதுனால நமக்கு என்ன பலன்னா 3 விதமான பலன்கள். 1, நீண்ட ஆயுள். நமக்கு எல்லாம் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிற இப்போ அதாவது சொல்கிறவங்களுக்கு தான் ராமநாமம் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நீங்கள் காதால் கேட்டுன்னு இருக்கீங்க, நீங்களும் சொல்ல போகிறீங்க. அப்போ சொற்பொழி உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்களில், இதை கேட்குறவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. அப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய கனிகிருஷ்ண நேயர்கள் அனைவருக்கும் இந்த பலன் 3 விதமான பலன்கள் கிடைக்க போகுது. ஒன்று நல்ல நீண்ட ஆயுள், 2வது நல்ல ஆரோக்கியம், 3வது ஆனந்தம். 3 விதமான விஷயங்கள்: ஆயுள், ஆரோக்கியம், ஆனந்தம். ஏன்னா 120 வருஷன்றது மனிதனுடைய வாழ்நாள்னு சொல்கிறாங்க ஒரு கால்குலேஷன். இப்போ 120 வருஷம் கொடுத்துட்டு அந்த 120 வருஷமும் அவன் படாத பாடு, படாத கஷ்டம், உடம்புல இந்த கஷ்டம், வீட்டில் இந்த பிரச்சனை, தெருவில் அந்த பிரச்சனை, அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து அவன் 120 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீண்ட ஆயுள் மட்டும் இருந்தால் போதும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு, அதுவும் வேண்டும். ஆனந்தம், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கணும். எப்போ பாரு சண்டை, சச்சரவு, தலைவலி, அதில் அவன் பல 1000 வருஷம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க, ராமநாமத்தை சொல்வதனால் மட்டுமல்ல, அனுமனுடைய பெருமையை கேட்பதனாலும் நம்மை போன்ற ஆன்மீக உள்ளங்களுக்கு அனுமனுடைய பெருமையை சொல்லும் பொழுது நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஆனந்தம், இது 3ம் கிடைக்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் அனும ஜெயந்தி. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் இது என்னுடைய தனிப்பட்ட இது என்னன்னா, என்னுடைய தந்தைக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். அவரும் அதே மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசை என்று பிறந்தவர். அவரும் மிகப்பெரிய பாரத பிரசங்கம் எல்லாம் நிறைய பிரசங்கம் பெருமாளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. ராமாயணம், பாரதம் எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு மகனாக பிறந்து நம்மளும் அதில் ஏதோ ஒரு சின்ன துளியாக இந்த மாதிரி பெருமாள் விஷயத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அவருடைய ஆசியாலும் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கருணையினாலும் இந்த அனும ஜெயந்தியிலே நம்முடைய கனிகிருஷ்ண நேயர்கள் நல்ல மனநலமும் நல்ல உடல்நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அந்த அனுமனை பிரார்த்தித்து, ஏங்க அனுமன் கிட்ட சொன்னால் அவர் சீதா பிராட்டி கிட்ட சொல்ல போகிறார், சீதா பிராட்டி கிட்ட இருந்து ராமருக்கு போக போகுது. இதுதான் ஸ்டெப்பு கரெக்டு. நம்ம ஏறி போகிற படிக்கட்டு தான் கரெக்ட். அந்த வகையிலே ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய ஆன்மீக உள்ளங்கள் அனைவரும் நல்ல மனநலமும் உடல் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.